Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நான் சமைக்க போறேன். என் மம்மி தான் சமைக்க போறா. ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி யாரும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டீல் என்னன்னு சொன்னா, கதைக்கிறது நானா இருக்கணும், சமைக்கிறது அவ இருக்க போறா, கூட வந்து தன்னை காட்டணும் சொல்லியிருக்கா. இதுதான் எங்களோட டீல். மம்மியை சமைக்கிறதுக்கு கேமராக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து எங்களோட மம்மி வந்து உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா வந்து கனவா வந்து பொரிக்கிறது எப்படி என்றும், அதோட வந்து கனவா மையில வந்து சொதி எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தர போறா. ஸோ இதுல வந்து மம்மி 600 கிராம் கனவா எடுத்திருக்கா. ஒரு பெரிய ஒரு ஆழம் பெருசுல ஒரு அளவான கனவா எடுத்திருக்கா. உண்டு அல்லாட்டி 600 கிராம். இப்போ இதை வந்து மம்மி உங்களுக்கு கழுவி காட்ட போறா. அப்கோர்ஸ் உங்களுக்கு கழுவுறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பட் இது வந்து அந்த மைய எப்படி எடுக்கிறதான் இதில் வந்து காட்டி தரப்போறா. ஸோ வாங்க எங்களோட மம்மி ஃபர்ஸ்ட்டாக இந்த கனவை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தருவா. ஸோ இப்போ மேலே இருக்கிற அந்த தோலை வந்து உரிச்செடுக்கிறா. ஸோ இதுதான் முக்கியமான பார்ட், இந்த மையை வந்து புறம்பாடு இருக்கிறதுக்கு. ஸோ இந்த தோலெல்லாம் முறிச்சிட்டு இதில் ஒரு கையை வச்சு அந்த செட்டை மாதிரி இருக்கல உள்ளுக்கு அந்த கோது மாதிரி இருக்கு, அந்த கோதோட மம்மி இழுத்தெடுக்க போறா, இந்த தலையையும் கோதையும். இந்த இப்படி வந்து இந்த கோதையும் இதையும் புறம்பாடு எடுத்திருக்க தலையும் இந்த இருக்கு. இந்த கருப்பு மாதிரி இருக்குல்ல, இதுதான் இந்த மை. ஸோ இந்த மையை மட்டும் புறம்பா எடுக்க போறா. இந்த இருக்கு இந்த கனவா வந்து இன்னொன்று இது வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த செட்டை இருக்குல்ல, இந்த செட்டைக்குள்ள அடியில் வந்து இப்படி அமர்த்துனீங்கண்டா இந்த இப்படி ஒரு பல்லு மாதிரி வருது. அதை வந்து நீங்கள் எப்பயும் கனவா க்ளீன் பண்ணிக்க ரிமூவ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இந்த பீஸை வந்து ரிமூவ் பண்ணணும். மம்மி வந்து இந்த மையை வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறா. அங்கே வந்து கண்டினியூஸாக கனவா க்ளீன் பண்ணியிருக்கிறா. நான் கூடுதலாக உங்களை எல்லாருக்குமே தெரியும் அப்படி கனவா க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ மம்மி வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த கனவா க்ளீன் பண்ண பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தருவா எப்படி இந்த கனவா பொரியல் செய்கிறதும் மற்ற வந்து இந்த மை சொதியும். ஸோ மம்மி வந்து கனவையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து சொதி செய்ய போகிறோம். முதலாவது சொதி செய்கிறதுக்கு இந்த நறுத்து பார்த்தோன்னா இந்த மையோட கிராம் கணக்கு வந்து 10 கிராம் சரியாக வருது. இப்போ இதை மம்மி வந்து தண்ணி விட்டு கரைக்க போகிறா. இந்த தோலை வந்து உரிச்செடுக்கணும். ஒரு கத்திரிக்கோளால் வந்து வெட்டுறா. அந்த நுனியை வெட்டி போட்டு இப்போ வந்து அமர்த்தி எடுக்கிற இதுக்குள்ள இருக்க மைய இந்த இதுக்குள்ள இருந்த மைய வந்து அப்படியே அமர்த்தி எடுத்துருக்கிறா. இந்த இருக்கு இந்த கனவாட மை. இப்போ இதில் வந்து மையை வந்து புறம்பா எடுத்து வச்சிருக்கு. அதுக்குள்ள வந்து பச்சை தண்ணி இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சை தண்ணி இருக்குது. இந்த பச்சை தண்ணியை இதில் விடுங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி இதை மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு கனவா மை சொதி செய்யறதுக்கு மண் சட்டி எடுத்து வச்சு அடுப்பை வந்து நம்ம ஆன் பண்ணாம வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் சொன்னா ஒரு 15 எடுத்திருக்கிறேன். சின்ன வெங்காயம் இந்த சொதிக்கு போட்டிங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும். இப்போ இதை இதில் போடுங்க. உங்களை உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. பட் நாங்கள் வந்து இதில் 4 சின்ன பச்சை மிளகா போடுறோம். இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது. பெரிய உள்ளிப்பல்லில் 4 எடுத்துட்டு உரலில் போட்டு லைட்லியாக சும்மா தட்டி இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. ஒரு காம்பு கருவேப்பிலை இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது. Turmeric Powder-1 1/4 teaspoon இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்களான உப்பு சேருங்க. இதில் வந்து நாங்கள் 1 டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்க்குறோம். இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவாயில் வந்து இதில் 100 கிராம் அமைப்புறம்பா எடுத்துருக்குறா. இந்த கனவா பீசஸ் போடுறதுக்கு காரணம் வந்து நல்ல வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இதில் 100 கிராம் கனவா இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. 1.5 கப் தண்ணி அல்லாட்டிக்கு 375 ml தண்ணி இதில் விட போகிறோம். இப்போ வந்து அடுப்பை கொண்டு மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி இருக்கு. கூட்டினா பிறகு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ இதை மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ சரியாக 15 நிமிஷம் அதை கொதிச்சோன்றிருக்கு. ஆக்சுவலி வந்து நான் மண் சட்டியில் வச்சோடைய கொஞ்சம் நேரம் எடுத்தது கொதிக்கிறதுக்கு. பட் நீங்கள் நார்மலான சட்டி யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா காணும். ஸோ இப்போ இது வந்து 15 நிமிஷம் கொதிச்சோன்றிருக்கு. வந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் கரைச்சி வச்சோம்ல இந்த கனவா மை இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்க. இதில் தேங்காய் பால் இருக்குது, 2ஆம் பால் 3/4 கப் இல்லாட்டிக்கு 180 ml இருக்கு. இப்போ இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மம்மி இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட போறா. இப்போ மூடி போட்டு மம்மி 3 நிமிஷம் கொதிக்க விடுவா. இப்போ இதை துறங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து முதலாம் பால் இருக்கு, தேங்காய் பால் 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 ml திக்கா புளிஞ்சு வச்சிருக்க தேங்காய் பால் இருக்கு. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷமா மம்மி இப்படியே கரண்டியால கிளறி இதை வந்து கொதிக்க விட்டவா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கா. மிக்ஸ் பண்ண பிறகு ஒரே ஒரு கொதி வர விடுவோம். ஸோ இந்த இருக்கு இப்படி ஒரு கொதி வந்திருக்கு. இப்படி ஒரு கொதி வரைக்கும் அடுப்பை வந்து நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டிட்டு இதில் வந்து நீங்கள் அடுப்பை நிப்பாட்டின பிறகு இதில் வந்து தேசிக்காய் இருக்குது, லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு தேசிக்கு இந்த மாதிரி புளிஞ்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் இந்த கனவா மையில செய்கிற சொதி செய்து முடிஞ்சது. இந்த கனவா பொரியல் செய்யறதுக்கு மம்மி வந்து கழுவி வச்சுவா. இந்த கனவா வந்து இதை கொஞ்சம் பெருசாக வெட்டி இருக்கிற உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் சின்ன வெட்டுங்க. ஸோ அதில் வெட்டின கனவாயில் வந்து சரியாக 240 கிராம் வருது. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இந்த மஞ்சள் இதில் போடுங்க. இதில் வந்து ஜாஃப்னா கறி பவுடர் இருக்குது. நான் பாய்க்கிற வந்து சீ ஃபுட்டுக்கு கடல் உணவுகளுக்கு பாய்க்கிற கறித்தூள் இருக்குது, 1 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்குது. உப்பு கூட போடாதீங்கன்னு சொன்னால் கிணறு வந்து உப்பு இழுத்து பிடிச்சோன்னு இருக்கும். ஸோ பேருந்து பார்த்துட்டு வேணுமெண்டா போடலாம். ஸோ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை மம்மி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறா. ஸோ இந்த இருக்குது இந்த கனவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறா. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கனவா பொரியல் செய்கிறதுக்கு வந்து இதில் வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சு ஹீட் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கா. வச்சுக்கொண்டு இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. விட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது. கொதிச்சா பிறகு இதில் வந்து மம்மி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா இல்லை தூள் அதில் போட்டு இந்த கனவா வந்து இப்போ இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை இந்த இந்த சட்டியில் போட்டுட்டு இதை நல்லா பொரிய விடணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் கனவா வந்து எண்ணெயில் போட்டால் வெடிக்கும். ஸோ அதால் வந்து இதை மூடி போட்டு இதை நாங்கள் பொரிய விடுவோம். இடக்கிற வந்து கிளறி விடுங்க. 5 நிமிஷமாக இதை மூடி போட்டு பொரிய விட்டது. இப்போ திறந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மூடியை வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு இதை பொரிச்சிடுங்க, இல்லாட்டிக்கு வெடிக்கும். இப்போ திருப்பி மூடி போட்டு எண்ணெய் பொரிய விட போகிறா. இப்போ இன்னொரு 5 நிமிஷம். ஸோ டோட்டலியாக வந்து 10 நிமிஷம் இதை பொரிய விட்டது. ஸோ மம்மி வந்து இந்த 10 நிமிஷத்தில் வந்து 3 தரம் திறந்துட்டு கிளறி விட்டவா.
ஸோ அந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு மம்மி மிக்ஸ் பண்ணியிருக்கா. மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் இருக்குது, ஒரு அளவான ஸ்லைஸ் தான் வெட்டி இருக்கிறா. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, இதில் பெரிய பச்சை மிளகாய் 4 எடுத்து வெட்டி வச்சிருக்கு, இதே இதில் போடுங்க. இதில் வந்து 5 உள்ளி பல் எடுத்து இடித்து வச்சிருக்கிறா, இதே இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து நறுவலாக அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது, சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது. பட் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, கொஞ்சமாக பார்த்தே போடுங்க. இதில் நான் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு எண்ணெய் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மம்மி இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கா. மிக்ஸ் பண்ண அப்புறம் திருப்பி மூடி போட்டு நல்லா இதை பொரிய விடுவோம். இன்னொரு 10 நிமிஷம் பொரிய விடுவோம். இடக்கிற வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷமாக மம்மி மூடி போட்டு இதை வந்து பொரிய விட்டவா இப்போ திறந்துட்டு கிளறி விடுறா. இப்போ மம்மி இதை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறா. மிக்ஸ் பண்ணி போட்டு நீ மூடாமல் இதை கிளறி பொரிச்செடுக்க போகிறா. ஆனால் கவனமாக இருங்கோ, சிலோட வடிக்க பார்க்கும். உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து மம்மி இதை திறந்து போட்டு கிளறி வந்து ஒரு 8 நிமிஷம் பொரிச்சிருக்கிறா. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டா. ஆஃப் பண்ண பிறகு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து இதுக்கு புளிஞ்சு விடுங்க. பட் எனக்கு விருப்பம் என்னுடைய நாங்கள் விடுவோம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் இந்த கனவாயில் எங்களோட மம்மி ஸ்பெஷலாக செய்கிற கனவா பொரியல் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மம்மி இன்றைக்கு உங்களுக்கு வந்து கனவா மை சொதியும் கனவா பொரியலும் செய்திருக்கா. இந்த பொரியல் வந்து மம்மி நார்மலி வந்து அவட ஸ்டைலில் வச்சிருக்கிறா. இந்த இடத்து சொதி இருக்குது, இதில் இந்த இடத்துக்கு இதுதான் இந்த கனவா பொரியல். ஸோ ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல பெர்ஃபெக்டான உரைப்போடு நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது நீங்கள் புட்டு, ரைஸ், இடியப்பம் உங்களுக்கு விருப்பமான இதோட வந்து நீங்கள் இதை வந்து செய்து சாப்பிடலாம். இப்போ இந்த சொதியை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் சொதி என்றா நான் ஒரு பேய் என்று சொதி என்று சொன்னால் குளிச்சிடுவேன். நல்ல பெர்ஃபெக்டாக சொதி வந்திருக்கு. ஸோ நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் மட்டும் விடாமல் எங்களோட மம்மிக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி மம்மி என்ன வீடியோஸில் வேற நீங்கள் அவருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம். மம்மி வெக்கம். ஸோ நன்றி வணக்கம் எல்லாம் சொல்றது வைக்க போறேன். ஸோ அதில் வந்து நான் போஸ்ட் பண்ணல, என்ன நெக்ஸ்ட் வீடியோக்காக எடுத்திருக்கணும். ஸோ எனிவைஸ் பாய்.